அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய கதை பேசலாம் வாங்க நிகழ்வின் வழியா அபுதாபியிலிருந்து உங்களை சென்றடைகிறது ஆண்டாள் ரேவதி. இன்னைக்கு நம்மளுடைய அண்ணன் பரிந்துரைத்த நம்ம விண்மீன் கேலக்சி மாதளத்துல வெளிவந்த ஒரு கதை தான். என்னவோ தெரியல, எல்லா கதைக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துற மாதிரியே அண்ணன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு கதை கதை பக்கம் பக்கமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கைன்னே சொல்லலாம், அப்படி சொல்லலாம். இதுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதையும் நான் கடைசி சொல்றேன். மாய நிழல் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதைய எழுதின எழுத்தாளர் தமிழ்நாட்டை சார்ந்த அன்பாதவன் அப்படிங்கிறவங்க. கிட்டத்தட்ட ஒரு நைட் ஒரு 9:30 மணி இருக்கும். ராஜேந்திரன் ஐசியூ வார்டுல படுக்கையில அனஸ்தீசியா தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. ஐசியூ வார்டுல அனஸ்தீசியா கொண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஸ்ட்ரெச்சர்ல மாட்ட அது ஐசியூ வார்டுக்குள்ள போகுது அந்த படுக்கை. அவரும் ரெடி ஆகுறாரு. பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ண யூனிஃபார்ம் போட்ட நர்ஸ், அவங்க குரல் கேக்குது. அப்ப ராஜேந்தருக்கு தோணுது, அப்ப நம்ம உயிரோட தான் இருக்கோம் போல அப்படிங்கிற மாதிரி எழுத்தாளர் இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த சில நர்ஸ் எல்லாம் அப்படித்தானே பேசுவாங்க, அப்பா அப்பா தான் பேசுவாங்க. சோ அப்பா உங்களுக்கு பசிக்குதா, ஏதாவது கொடுக்கணுமான்னு ஒரு சுடுகஞ்சி எடுத்து வந்திருக்காங்க. அப்போ படுத்த கோலத்துல, ஆமா கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்குன்னு படுத்த கோலத்துல இருந்தவங்கள ஸ்ட்ரெச்சர்ல அவங்களே தானே சரி பண்ணுவாங்க. இப்போ அமர்ந்த கோலம். அப்போ ஒவ்வொன்னையுமே நம்ம ரிலேட் பண்ண முடியுது. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஐசியூ வார்டுல யாரு எப்படி இருக்கா, என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ இளஞ்சிவப்புடைய நிறத்துல ஒரு செவிலி இருக்கிறாங்க. சுடுகஞ்சி அவங்கதான் கொடுக்குறாங்க, அவரா குடிக்க முடியல. அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கதை, ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா, இது ஃபுல்லாவே மருத்துவம் சம்பந்தப்பட்டது. நிறைய டேர்ம்ஸ் வருது. இது சமூகத்துல கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. அது நம்ம இதழ்ல வெளிவந்திருக்கு அப்படிங்கும் போது இன்னுமே எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாதை, வியர்வை, இந்த வலது தோல் வலி இதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. வலது தோல்ல இருந்து தொடங்கி இடது தோல் வரையில மார்பு பகுதியில ஒரே நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கு. ரொம்ப தலைக்கு மேல வேர்க்குது. அது மட்டும் இல்லாம அந்த வலியை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, ஒரு தீப்பந்தத்தை வச்சு உள்ள சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் தொடங்கினாப்புல இருக்கு. அப்போ மலமலன்னு தண்ணி குடிக்கிறாரு. உடனே அந்த வலி கொஞ்சம் அடங்கினாலும் திருப்பியும் அந்த வலி ஆரம்பிக்குது. அப்போ அவருக்கு புரியுது, கொஞ்சம் கொஞ்சமா வலி கூடுது, மண்டை வேற ரொம்ப வலிக்குது. அவர் தெரிஞ்சிருச்சு நம்ம தனியா இந்த நேரத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மனைவி பார்வதி, அவங்க ராஜேந்திரனோட மனைவி பார்வதி, அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இப்ப நம்மளே ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கோம், யாருக்கோ இப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளே வாதை, வியர்வை இந்த மாதிரி வருது. அப்போ கணவரை பாக்குறாங்க, என்ன இப்படி ஆயிருக்கு, என்னதான் செய்யுது அப்படிங்கிறத கேக்குறாங்க. கேட்ட உடனே உங்களுக்கு ஏங்க இப்படி வைக்குது, என்ன செய்யுது, எதனால உங்களால சாப்பிட முடியல, என்ன பண்ணுது அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியோட நாயகியா மாறுறாங்க மனைவி. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஜீரக தண்ணி கொதிக்க வைமா, குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சோஃபால சாஞ்சிடுறாரு அவரு. அதுக்குள்ள என்னங்க என்ன ஆச்சு இப்படி ஏது அப்படிங்கிறதுக்குள்ள ஜீரக தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, தம்பி செந்தில் அவங்ககிட்ட இருந்து கால் வருது. என்னன்னா, அவங்க பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்திருக்காங்க. செந்திலோட மனைவி மீனாட்சி அவங்களும் வந்திருக்காங்க. தம்பி இவருக்கு, அதாவது என்ன சொல்றாங்க ஆசிரியர்னா, அவருக்கு வயசு 62, அவர் வயசுக்கே உண்டான மரண பயம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அவருக்கு அந்த மரண பயம் வந்துச்சுன்னா, இப்ப நம்மளே அது 10-12 வயசுல நான்லாம் சின்ன பிள்ளையிலே பயப்படுவேன். என்னை சுத்தி சுத்தி யாராவது பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோமே, என்ன நடக்கும், நம்மள என்னெல்லாம் அப்படிலாம் இல்ல. உண்மை, நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல மார்கழி மாசத்தொட்டி நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ எனக்கு அந்த காலையில 4 மணிக்கு பஜனை ஆரம்பிக்குதோ இல்லையோ, எனக்கு என் கண்ணை முழிச்சிட்டாலே இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும், என்ன 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 அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்க நடக்குதுன்னா, அவருக்கு நிறைய நடந்திருக்கு. நிறைய மரணங்கள் அவர் கண்ணு முன்னாடி பார்த்திருக்காரு. அவரோட சித்தி மகன் கோபி இறந்தது, பக்கத்து வீட்டு லதாமா தற்கொலை பண்ணது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்லே அவருடைய ஃப்ரெண்டு இதயவேந்தன் சொல்லி அவருடைய இறப்பின் போது அவர் பார்த்த கண்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம அந்திமலை இளங்கோவன் சார் அப்படிங்களோட அகால மரணம், எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான மரணங்கள். இந்த மரணங்கள் எல்லாமே அவரை ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே வச்சிருந்திருக்கு. இறப்புங்கிறது தவிர்க்க முடியாததுதான், ஆனாலும் அதை பத்தின ஒரு பயம்ங்கிறது சிலருக்கு இருக்கும். அந்த 62 வயசான மனுஷனுக்கு, ராஜேந்திரனுக்கு இருந்திருக்கு. டிவியா சரி இதெல்லாம் அந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கோமே, டிவி ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஆன் பண்ணா அங்கே இஸ்ரேல் வார்.
இஸ்ரேல் வந்து காசா மக்கள் போர்வெறி இனவெறியில காசா மக்களை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஸ்கூல் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும் குண்டு வீசுறது, இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் அவர் பாக்குறாரு. குண்டு வீச இதான் உங்களுக்கு கிடைக்குதா, இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்தை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டாச்சு. இப்படி போய்கிட்டே இருக்கு. போன் கால்ல வந்து தம்பிட்ட பேசுறாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ வீட்டுக்கு வரையா அப்படின்னு. இவரோட குரலே சரியில்லைங்கிறத தம்பி கவனிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது நெஞ்சரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றாரு தம்பிட்ட என்னன்னு. உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு. கால் பண்ண 15வது நிமிஷம் வீட்டுக்கு முன்னாடி தம்பி காரை கொண்டு வந்துடுறாரு. வண்டியில ஏறுறாங்க. அவரு, தம்பி, இவங்களுடைய ஒய்ஃப் எல்லாம் ஏறி போயாச்சு. போன உடனே என்ன ஆகுது, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாமே பண்றாங்க. அருட்செல்வன் அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவங்ககிட்ட போறாங்க. இசிஜி எக்கோ நார்மல் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பண்றது, இசிஜி எக்கோ ட்ரெட்மில் வாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப இப்ப மைல்டு அட்டாக், இப்போ வந்து டேப்லெட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, இது வந்து தற்போதைக்கு இதயத்தை வந்து ஓகேவா வச்சுக்கதான், இந்த வழியில இருந்து கொஞ்சம் இது பண்ணிக்க, உடனே நீங்க சென்னை கிளம்பணும். இவங்க இருக்கிறது விழுப்புரம், உடனே சென்னைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கேயே கம்பல்சரியா எங்க கண்ணு முன்னாடி டேப்லெட்ஸ், ஏன்னா அந்த நிமிஷத்து ஒரு மரணத்தை தள்ளி வைக்கிற மாதிரி, ஒரு இதயத்தை வந்து சரியாக்குற மாதிரி அந்த மாத்திரை, அதை போட்டு அங்கேயே வச்சுட்டு திருப்பி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு உடனே அவங்க அடுத்ததா கிளம்புறாங்க. எங்க சென்னைக்கு போகணும். அனஸ்தீசியா டாக்டர் வந்து ஒரு ஊசி கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, விழுப்புரம்ல இருந்து சென்னைக்கு போயிட்டாங்க, அங்கதான் அனஸ்தீசியா கொடுக்கப்படுது என்னன்னு அறியறதுக்கு முன்னாடி. ஏன் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, 10 வருஷமா நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஆனுவல் செக்அப் வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ கேத் லேப் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. கேத் லேப் அப்படிங்கிறதுனா இதய நோயாளிகளுக்கான ஆசிரியர் வந்து எல்லா மருத்துவம் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் டேர்மையும் இங்க கொண்டு வந்துட்டாரு. கதையோட சேர்த்து அறிவியல், மருத்துவம் எல்லாத்தையும், இயல்பையும் திணிச்சிருக்காரு ஆசிரியர், நம்மளோட என்ன அன்பாதவன் அப்படிங்கிறவரு. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தாச்சு. இதய நோய்க்கான பிரத்யேகமான சிகிச்சைக்கான இடம் தான் இந்த கேத் லேப் அப்படிங்கிறது. இதயத்துல ரத்த குழாயில அடைப்பு இருக்கணும் அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்கு. ஆன்ஜியோ மெத்தட்ல அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல, அப்படிதானே? அப்போ அதுல ஆன்ஜியோபிளாஸ்டி மூலமா ஒரு 3 ways இருக்கு. அதாவது ஸ்டென்ட் பிக்ஸ் பண்றதோ, பைபாஸ் சர்ஜரி பண்றது, இது எல்லாமே ஆசிரியர் சொல்லியிருக்காரு. பலூனிங் மெத்தட் அப்படின்னு 3 மெத்தட். அது வந்து ஒவ்வொரு நோயாளியை பொறுத்தது, அவங்களுடைய அடைப்புகளோட தன்மையை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ரொம்ப ஹை இருக்கிறதுலே ஹை கூலிங் அந்த ரூம், அதனால அவருடைய மண்டையோட வேர்வை வந்து தணிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சினிமால நடக்கிற மாதிரிதான் அந்த ரூமை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அங்கங்க எல்லாரும் போறாங்க, எனக்கு அனஸ்தீசியா கொடுக்க போறேன்னு சொல்றாங்க, ஒரு ஊசிதான், வலிக்காது, ஒண்ணு பண்ணாது, லைட்டா மயக்கும். அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தா என்னெல்லாமோ நம்மளுக்கு ஓடும். இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. நிறைய கேள்வி. இது வந்து வாழ்வா சாவா, நம்மளுடைய வாழ்க்கைனா பணமா, அப்ப படிப்பா? ஏன்னா இவ்வளவும் தானே வாழ்க்கையை நம்ம நினைச்சிட்டு வந்திருக்கோம். 62 வயசான மனுஷனுக்கு அந்த இடத்துக்குள்ளே இவ்வளவும் தோணுது அரை மயக்கத்துல. அப்போ ஐசியூக்குள்ள இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஐசியூட ஃபுல் ஃபார்ம். அங்க வந்து எப்படின்னா 24 hours நார்மலான ஒரு மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால அதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 24 மணி நேரமும் டாக்டர், நர்ஸ், உடனடி தேவைக்கான மருந்துகள், அது மட்டும் இல்லாம உயிரை காக்கக்கூடிய கருவிகள், அதிநவீன கருவிகள் எல்லாமே இருக்கிறது தான் ஐசியூ அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து நோயாளிகள், முக்கியமான டாக்டர், இதை தவிர மத்த எல்லாரையும் உடனே எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அதிநவீன தொழில்நுட்பமும் மருத்துவர்களும் சேர்ந்து, மருத்துவ வல்லுநர் சேர்ந்துதான் இந்த உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஐசியூல வந்து ஜோதியில கலந்த அந்த 2வது நாள் ஐசியூக்குள்ள போயிட்டாங்க. அதான் ஜோதின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அதுல 2வது நாள் ஆயிருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் மாதிரி ஒரு டாக்டர் அவர் முன்னாடி வந்திருக்காரு. ஆசிரியர் எப்படி உருவகப்படுத்துறாரு பாருங்க, அன்பானவன். உடனே கூடவே மருத்துவர் கூட்டம் கூட நிக்குது. எனக்கு சில நேரம் வந்து டிவில நிறைய பிலிம்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அப்போ பிபி செக் பண்றாங்க, பிளட் சுகர் செக் பண்றாங்க, ரிப்போர்ட் எல்லாமே தயாராகுது. ரத்த குழாயில 2 அடைப்பு இருக்கு, பைபாஸ் சர்ஜரி தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் மணிகண்டன் சொல்லிடுறாங்க. இவ்வளவு முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுவாங்க இல்லையா, விசிட்டர்ஸ் அலௌடுன்னு கொஞ்ச நேரம் தான் இருக்கும் முதல்ல. அப்போ நம்மளுடைய இல்லத்தரசி தான் வருவாங்க, வந்து கண்ணீர் விடுறாங்க. உன்னாலதாமா சரியான நேரத்துக்கு நீ கூட இருந்ததுனாலதான் இதோட போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி ஆறுதல் படுத்திட்டு, எல்லாருக்கும் போய் ஆறுதல் சொல்லு, இது வந்து சாதாரணம் தான், ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் மனசுக்கு தெரியும், இயற்கையோட அழைப்பு இப்போதைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு ஆசிரியர் எழுதியிருப்பாரு. ஏன்னா அந்த நிமிஷத்துல கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. இயற்கையின் அழைப்பு இப்போ எல்லாராலையும் இயற்கையோட அழைப்பை நிரந்தரமா ஒத்தி வைக்க முடியாது இல்லையா. அப்போ போனஸ் வாழ்க்கை நான் தர்றேன் அப்படின்னு மரண தேவதை அவர் காதுல சொல்ற மாதிரியா இருக்கு.
எல்லாமே. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஆங்கிலத்துல ஒரு வரி ஆசிரியர், எவ்ரிதிங் ஃபார் குட் சேக், எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தம்பி செந்தில் அடுத்த 2வது விசிட்டா உள்ள வர்றாரு. ஏன்னா அவர் தானே கரெக்டான டைம்ல காரை கொண்டு வந்து எல்லாரும் செய்யறாரு. அதாவது அண்ணனை மீட்ட சுந்தரபாண்டியன் நீ அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த நேரத்திலயும் உனக்கு கொழுப்பு குறையலையானே, ஏன்னா அப்படி பேசுற, வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனாட்சி, திலீப், தாரகன் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது, மீனாட்சி உங்களோட ஒய்ஃப், திலீப் தாரகனும் கூட இருக்காங்க, எல்லாரும் வெளியில உட்காந்துருக்காங்க, எல்லாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்போ அது இருந்தாலுமே இன்னொரு சைடு நம்ம பேசணும் இல்லையா, எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க இல்லைன்ட்டு. மீனாட்சியோட கிரெடிட் கார்டுல இருந்து 50,000மும் உன்னோட கிரெடிட் கார்டுல இருந்து 40,000மும் நான் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு ஆகுது பணச்செலவு, மன வேதனை, அதுக்குள்ள பதட்டம் எல்லாம். அப்போ பிஆர்ஓ சரவணனை கூப்பிட்டு இன்சூரன்ஸ் ஃபார்ம் எல்லாமே பத்தி டிஸ்கஸும் பண்ணியாச்சு. ஆனா நானே முதல்ல பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னது இந்த தடவை என்னன்னா, கோல்டன் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். டெக்னிக்கல் மருத்துவத்தோட டேர்ம்ல வந்து அதையும் ஆசிரியர்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு, கோல்டன் ஆர். அந்த கோல்டன் ஆர்க்குள்ள நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. அதாவது உயிரை காப்பாற்றுகிற சில மணித்துளிகள். இல்லாட்டி எவ்வளவு நம்ம முடிஞ்சாலும் கண்டிப்பா முடியாது. எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் ஒரு நேரம் தவறி வரும்போது யாராலையுமே காப்பாத்த முடியாது இல்லையா. சோ சரியான டயத்துக்கு அட்மிட் ஆயிட்டீங்கிறது. உடனே செந்தில வந்து அவர் சொல்றாரு, தாயுமானவன், தந்தையானவன், ஆபத் பாண்டவன் நீங்க தான்ப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் ரத்னவேல், எப்பவுமே ஒரு டாக்டர், சில டாக்டர்ஸ் வந்து முகத்துல சிரிப்பு மட்டும் தான் இருக்கும், அதுவே நோயாளிய பாதி குணப்படுத்திடும் இல்லையா. அப்படி வந்தவர் தான் டாக்டர் ரத்னவேல். அவரும் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். அவர் வந்து வாராரு, ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். பெர்ஃபெக்ட், நீங்க ரொம்பவே நல்லா ஆயிட்டீங்க, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, ஏன்னா இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, இது வந்து இப்பதான் அந்த மாய நிழல்ங்கிற ஹெட்டிங் எதுக்காக வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு அன்பிரடிக்டபிள். இந்த உலக வாழ்க்கை வந்து நிறைய குடும்பம்ல இருந்த சரி, உறவுகள்ல இருந்த சரி, படிப்பு இருந்த சரி, நம்மளுடைய சம்பாத்தியம் எல்லாமே ஒரு மன அழுத்தத்தோட தான் நம்மள வச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கைங்கிறது அன்பிரடிக்டபிள், டைம்ங்கிறதும் அப்படிதான் அன்பிரடிக்டபிள். மன அழுத்தத்தோட மாய நிழல் தான் இப்படி சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் தான் எல்லா நோய்களுக்கும் பன்னீர் தெளிப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பன்னீர் தெளிக்கிற மாதிரிதான் ஸ்ட்ரெஸ் எல்லா நோயையும் நம்ம மேல போட்டு போயிடும். அதனால மக்கள் எல்லாரும் அதுல இருந்து உஷாராய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக் இருக்கு, அதனால ஸ்டென்ட் பிக்ஸ் பண்ணல, பலூனிங் மெத்தட் மூலமா. இவருக்கு நடந்தது பலூனிங் மெத்தட் மூலமா ரத்த குழாயை வந்து விரிவு பண்ணி, ரத்த குழாய் பலூனிங்னா என்னன்னா, ரத்தம் போகுது இல்லையா, அந்த ரத்த குழாய விரிவு பண்ணி அந்த ரத்தத்தை சீரா அதோட பாதையை வந்து ஆக்குறதுக்கான மெத்தட், அவ்வளவுதான். அது போக நீங்க வந்து டேப்லெட்ஸ், டயட்டு, வெயிட் லாஸ், டயபெட்டிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்னு நிறைய லிஸ்டே கொடுக்குறாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க இல்லையா. இதேதான் மனுஷனோட உடலே இருக்குது. லாஸ்டா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாரு இவரு டாக்டர் கிட்ட. அப்போ அன்பாதவன் அந்த எழுத்தாளர் அந்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குறாரு. தமனி அப்படிங்கிறது ஆர்டரிஸ், அந்த ரத்த குழாய். அப்போ டாக்டர்கிட்ட நார்மலா கேக்குறாரு, சிரிச்சுட்டு புன்முறுவலோட இருக்கிற ரத்னவேல்கிட்ட இவர் நார்மலா கேக்குறாரு, இத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, ஒரு நோயாளியா எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு மனப்பதட்டத்தோட இருக்க நேரத்துல இது ஸ்ட்ரெஸ் தான், இருந்தாலும் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க முதல்ல அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தமனி அப்படிங்கறதா ஹார்ட்ல இருந்து ரத்தத்தை ஹார்ட்டுக்கு போற எல்லா ரத்தத்தையும் வெளியில இருந்து டைரக்டா ஹார்ட்டுக்குள்ள கொண்டு போல, எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை வந்து சப்ளை பண்ற ஸ்விக்கி பாய் மாதிரி அப்படின்னு எழுத்தாளர் சொல்லியிருப்பாரு. தமனிதான் ஹார்மோன்ஸ் ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே வந்து சமநிலையில வச்சு செழிப்பா உடம்ப பாத்துக்கிறதே அதுதான். இந்த தமனி வந்து ஹார்ட்டுக்கு வெளியே தான் பிளட் எடுத்துட்டு போகுது. ஆனா வெயின்ஸ் சொல்லக்கூடிய ரத்த நாள நரம்பு இருக்கு இல்லையா, அது வந்து இதயத்துக்கே பிளட்டை வந்து எடுத்துட்டு போடக்கூடியது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வெயின்ஸ்ல ரத்த நாளத்துல அடைப்பு ஏற்படுது அப்படின்னா உங்க உடம்பையும் உங்க லைஃப் ஸ்டைலையும் நீங்க எப்படி பாத்துக்கணும்னு நீங்களே யோசிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா பேஷண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு விளக்கம் தேவை. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பாவே தேவை. இவ்வளவு எக்ஸ்பிளைன் கொடுத்து ஹார்ட்டுக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போற ஒரு நரம்புல அடைப்பு வருது, அதை நான் சீர் செய்யணும்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்போ உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியா நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருப்பாரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சொல்லிட்டாங்க, டாக்டர் வராங்க. லாஸ்டா மணிகண்டன்கிற டாக்டர் வராரு. ராஜேந்திரன் உங்களுக்கு வந்து ரத்னவேல் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி, உங்க ஹார்ட் டிஷ்யூஸ் எல்லாம் வீக்கா இருக்கு. அதோட லாஸ்ட் முடிவுக்கு வந்துட்டோம். ஹார்ட் டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால இப்போதைக்கு பைபாஸ் சர்ஜரி வந்து வேண்டாம், பயனளிக்காது, பண்ண வேண்டாம்.
இப்போதைக்கு பலூனிங் மெத்தட்ல உங்க ரத்த நாளத்தை வந்து நாங்க சரி பண்ணிட்டோம். இன்னும் 10 நாள் கழிச்சு விசிட்க்கு வாங்க, மத்தபடி இப்ப நீங்க ஆல்ரைட் தான். ஆனா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. டெய்லி நடைப்பயிற்சி அவசியம், உடற்பயிற்சி அவசியம், வெயிட் லாஸ மேனேஜ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க. எல்லாரும் அள்ளி அள்ளி ஸ்ட்ரெஸ் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதை உள்வாங்கிக்கிறதும் அப்படி எப்படி அந்தந்த நேரத்துல எடுத்துக்கிட்டு வெளி தள்ளுறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிவிகித சத்தான உணவை சாப்பிடுங்க, முட்டையோட வெள்ளைக்கருவை சாப்பிடுங்க, மீன் குழம்புல இருக்கக்கூடிய கறிகள், இந்த மாதிரியா நிறைய அட்வைஸ் கொடுத்து முடிச்சிடுறாரு. அந்த ஒரு சைட்ல இருந்து பாட்டு வருது, வாழ நினைத்தாள் வாழலாம், அந்த பாட்டு சுசீலாமாவோட பாட்டு அவரு காதுல வந்து விழுறதா நம்மளுடைய ஆசிரியர் அன்பாதவன் கொடுத்திருப்பாரு. எல்லாம் முடிச்சு முடிஞ்சிருச்சு. தாம்பரத்தை ஹாஸ்பிட்டலோட லெப்ட் சைட் தாம்பரம், கிண்டி வழியா தாம்பரம் செங்கல்பட்டு எல்லாம் காருக்கு பின்னாடி நிக்க, செங்கல்பட்டை தாண்டி கார் போயிட்டு இருக்கும் போது ரோட் சைட்ல ஒரு கடையில நிக்குது. ஆக்சுவலா அன்னைக்குதான் அவருக்கு புது நாள். கார்ல திருப்பியும் அதே கார்ல எழுதுறாரு. அதே ஓட்டுநர் அவருடைய தம்பி செந்தில், அவருடைய மனைவி மீனாட்சியும் இருக்க, இது புது நாள். ஆனா உயிரோட இருக்கிறோம். கார் ஓரமா நிக்குது. சாலையோர சிற்றுண்டியும் கூட அங்க கிடைக்கும், டீ மட்டும் இல்ல. உடனே உங்களுக்கு என்ன வேணும், சுண்டல் ஆர்டர் பண்ணட்டுமான்னு அவரு கேக்குறாரு. வேற என்ன இருக்குன்னு கேளு, முட்டை பஜ்ஜி எல்லாம் இருக்குன்னு எல்லாத்துலயும் ஒரு பிளேட் சொல்லுன்னு மீனாட்சிக்கு அப்படியே திடுக்குன்னு ஆயிடுச்சு. பக்கம் பக்கமா அட்வைஸ் எல்லாம் முடிச்சு இந்த கதை வந்து இந்த மீனாட்சி திடுக்கிட்டதோட ஆசிரியர் வந்து அன்பாதவன் முடிச்சாரு. இந்த கதை நிறைய பக்கம் இருந்துச்சு, நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருந்துச்சு. என்னால இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவ்வளவு இழுத்துருச்சு, மன்னிக்கவும். அதாவது வாழ்க்கையில வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு தான், ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிட 50 வயசுக்கு மேல நம்ம பாடுபட்டு அந்தந்த நாள்தான் வாழ முடியுமே தவிர, ஒரு 30 வயசை தாண்டிட்டோம்னாலே முக்காவாசி நம்மளுடைய வாயும் வயிறும் கட்டுக்குள் தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாமே முக்கியம். ஒரு ஆசிரியரா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கதைய எனக்கு எடுத்துட்டு வந்தீங்க. ஏன் இது நான் சொல்றேன்னா, என்னுடைய அம்மாவும் இப்போ 1 வருடத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய 2வது மகளை வந்து கருவுற்றி இருக்கும் போது இதே மாதிரி ஹார்ட் அட்டாக், மைல்டு அட்டாக் ஆச்சு. என்னால போக முடியல. அவங்க எனக்காக இங்க டெலிவரிக்கு வந்தாங்க. ஆனா அவங்கள பாக்குறப்ப அப்ப இருந்த உடலுக்கும் அந்த ஸ்டென்ட் வச்சு 8 மாச காலத்துக்குள்ள அவங்க உடம்பு என்னென்ன மாற்றத்துக்குள்ள ஆயிருக்குங்கிறதுக்கும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு உருவம், அந்த மாதிரியான தோற்றம். எப்பவுமே ஒரு பதட்டத்துக்குள்ள, எங்கேயுமே நமக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. எப்பவுமே ஒரு பதட்டத்துக்குள்ள அந்த 2.5 மாசம் 3 மாசம் இங்க என்னோட இருந்தாங்க. அப்படியே ஒரு மனசு அப்படியேதான் இருந்தது. இப்ப எங்க அப்பா அவங்களோட இருக்காங்க. ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கும் ஒரு சின்ன வலி வந்தா கூட இப்ப டாக்டர்கிட்ட காமிக்காங்க. பயம். என்னனாலும் எல்லா கடமையும் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் அந்த பயம், உயிரை பத்தின அந்த இவர் சொன்னார்ல 62 வயசானாலும் அந்த மரண பயம் அப்படிங்கிறது, 49 வயசுலயும் அந்த மரண பயம் இருந்துட்டுதான் இருக்கு அவங்களுக்கு. அதான் உண்மை. எல்லாருமே நம்ம அப்படித்தான். ஒரு உடம்புக்கு வந்து சின்ன சின்ன ஒரு அறிகுறி இருக்கும் போதே கண்டிப்பா அதை கவனிச்சிருங்க, அதை காமிச்சிருங்க. அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இந்த கதை அன்பாதவன் அவர்கள் கொடுத்தது எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்கு. ஒரு ஹார்ட் அட்டாக்னா என்னென்ன பிரச்சனை எல்லாமே இருக்கு. கண்டிப்பா படிங்க. நம்மளுடைய விண்மீன் மாத இதழ்லயும் இருக்கு. நன்றி இந்த கதை பரிந்துரைத்ததுக்கு.